இது பைபிள் வாசிக்கும் போது எரேமியால ஒரு வசனத்துல அவன் இப்படி செய்ததினால அவனுடைய குடும்பத்திலே எனக்கு முன்பா நிற்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது அவன் ஒரு விஷயம் செஞ்சா அதனால எல்லா காலத்திலையும் அவன் குடும்பத்துல அவன் தலைமுறையிலிருந்து ஒரு நபர் எனக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்றது. அல்லேலூயா. அப்போ அப்படி என்ன செஞ்சான்? அப்படியே முந்தின வருஷத்துல பார்த்தா அவன் தேவனுடைய கற்பனையை கை கொண்டு நடந்தானாம். அல்லேலூயா. அது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி நடக்கிறோமோ இல்லையோ, நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறோமோ இல்லையோ, இல்லை சுத்தி இருக்கிற உலகத்துக்கு சார்ந்து நடக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவரை சார்ந்து பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் இந்த உலகத்துக்கு எஜமான். அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஏன், இது எதுக்கு, அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இது ஏன் இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாம பேசக்கூடாது. அல்லேலூயா. சொன்னதுதான். அல்லேலூயா. அவர் சொன்னதே அதை மாத்துறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. வெளிப்பட்ட விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, இந்த புஸ்தகத்துல இருந்து எதையும் எடுக்கிறவனுக்கு அவனுக்கு ஜீவ புஸ்தகத்துல இருந்து பேரை எடுத்து போட்டு வரான். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தோடு எதையாவது கூட்டினான் அப்படின்னா ஆண்டவர் வாதையை கூட்டு வரான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வெளிப்பட்ட கடைசி அதிகாரத்துல வசனம் சொல்கிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல்கள் வழியா நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின் செய்கிறவர் பாக்கியவன். அல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்காக இல்ல, மற்றவங்களுக்காக இல்ல, ஆண்டவருக்காக வாழுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நகரத்திற்குள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா.